ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா பிளாஸ்ட். இந்த படம் வந்து இப்போ ரீசெண்ட் தேட்டரில் வந்து எல்லா ஆடியன்ஸும் நிறைய பேர் போய் தேட்டரில் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த படத்தை சுபாஷ்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன், அப்புறம் ஜான், விவேக், அபிராமி, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கும், ஒர்த்தா ஒர்த்திலேன்னு ரொம்ப ஜென்யூனாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிளாஸ்ட் என்னடா அந்த படம் அர்ஜுன் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு, கம்பேக்லாம் சொல்கிறாங்க, பயங்கர ஆக்ஷன் இதுவாலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இப்போ நம்மளும் சரி பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் எப்படின்னா ஒரு புது சப்ஜெக்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கராத்தே வந்து எல்லாமே ஃபைட் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவரோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பொண்ணை எப்படி வளர்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னப்பின்ன தெரியாதா இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்குன்னு சொல்லி பொண்ணை வந்து நல்லா வந்து அந்த கராத்தே ஃபைட்லாம் சொல்லி கொடுத்து ஃபேமிலியே வந்து கராத்தே பழகிருக்காங்க. எல்லாமே வந்து அதை பண்ணி எல்லாம் ட்ரைன்டு ஒரு ஃபைட்டர் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, பொண்ணும் நல்லா பெருசாக வாழ்ந்துருது. மெடிக்கல் ஷாப் வச்சு அர்ஜுனோட தம்பி விவேக் வராரு. மெடிக்கல் ஷாப் வச்சு ஃபேமிலியாக ரன் பண்ணிவிட்டு அதில் வருமானத்தை வச்சு அவங்க பாட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து இவங்க வந்து வில்லன் கிட்ட எப்படி மோதுறாங்க. வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஜானு. அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மூவ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும். அதுக்கு வந்து இன்னொரு வில்லனை வந்து அவர் கூப்பிட்டு அவர் மூலிமா வந்து இந்த டிரான்சாக்ஷன் நீ தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படின்னு பண்ணும்போது அவருக்கு நிறைய பிரச்சனைலாம் வருது. இன்ஸ்பெக்டர் போலீஸ் மூலிமா நிறைய பிரச்சனைலாம் வருது. அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் ஃபேமிலி எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகுறாங்க. அது எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கனெக்ட் ஆகும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொண்ணு வந்து ஃபைட் பண்ணும். பொண்ணு வந்து ஃபைட் பண்ணி வில்லன் கிட்ட வந்து மோதுற மாதிரி வரும். அந்த வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜான் தான் மெயின் வில்லன். அவர் கீழே வந்து ஒரு வில்லன் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், அவர் பேர் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. அவர் வந்து பயங்கரமாக அவரும் வந்து பயங்கர ஒரு கராத்தே ஃபைட்டர் மாதிரி அப்படின்னு காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் ஃபேமிலியை வந்து கொலை வரும்போது பார்த்திங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஃபேமிலியே சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். வந்து நல்ல ஒரு கடைசியில் கிளைமேக்ஸில் போயிட்டு ஜானுக்கும் அர்ஜுன் ஃபேமிலிக்கும் அந்த ஃபைட்டில் வந்து யார் ஜெயிச்சாங்க, ஜான் நடிச்சதை சாதிச்சு அவர் அந்த டிரான்சாக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணாரா, இல்லை அர்ஜுன் வந்து அதை தடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்கும். அது ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். கனெக்ஷன் வந்து அந்த ஸ்டோரி கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிங்க் ஆகிருக்கும். அர்ஜுன் ஃபேமிலியும் வில்லனுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்றது அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பொண்ணு எப்படி வளர்க்கணும் ஃப்யூச்சரில், எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து கரெக்டாக வந்து தைரியமாக சொல்லுவாங்க, தைரியம் சண்டை பயிற்சி வந்து சொல்லி கொடுத்து வளங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து வளர்த்துருப்பாங்க. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விக்ரம் படத்தில் வந்து ஏஜென்ட் டீனா திடீர்னு வந்து எழுதி சண்டை போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அர்ஜுன் ஒய்ஃப் அபிராமி வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து சண்டை போடுற சீன், இந்த காட்சியெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வல் பிளாக் ஒரு கொசும் அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து நல்லா ஒரு ஜென்ஸ் எப்படி சண்டை போடுறாங்க. இதில் வந்து அர்ஜுன் ஃபைட் அர்ஜுனோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் வந்து சண்டை போடுற காட்சி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு மூமெண்ட்டும் வந்து நல்லா தத்ரூபமாக இருக்கும். அந்த ஒரு ட்ரெயின்டு ஃபைட்டர் மாதிரி காட்டுவாங்க ரெண்டு பேரும், அர்ஜுன் ஒய்ஃபையும் அர்ஜுன் பொண்ணையும். பயங்கர ஒரு நல்லா இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டோரியோட கதையை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். வில்லனோட இவங்க ஃபேமிலி எப்படி கனெக்ட் ஆகுது, எதனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, என்ன எப்படி வந்து மோதல் வருது, இதில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதும் அந்த ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாரு. ஒரு சீனும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மேக்கிங் சொல்லலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். ஃபேமிலியோட போய் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஒரு பெண் குழந்தையை வந்து ஃப்யூச்சரில் எப்படி வளர்க்கணும், எப்படி தைரியமாக அவங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒதுங்கி போகாமல் யாராவது கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு வந்து நம்ம உதவணுன்ற மாதிரி ஒரு பெண் குழந்தையை பெற்றவங்க எல்லாருமே போய் இந்த படம் வந்து பார்த்து கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. அவ்வளோ ஒரு லேடிஸ் கண்டிப்பாக இது வந்து ஒரு லேடிஸ் கொண்டாட்டமாக இருக்கும். எல்லா லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாமே போய் தேட்டரில் போய் கொண்டாடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த படத்துக்கு. படம் வந்து எல்லா தேட்டர்லேயும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக வந்து 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்ன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ போட்டு பண்ணி வச்சுருப்பாரு. அதுதான் வந்து கொஞ்சம் கண்ட்ராவியாக இருக்கும் படத்தில் மியூசிக்கு. அது ரொம்ப ஏதோ சவுண்ட் மிக்சிங்கு, மியூசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கலாம். இன்னும் நல்லா வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நல்லா யோசித்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி சினிமா ஃபோட்டோகிராஃபர், ஸ்டண்ட்டு, எடிட்டிங்கு, அர்ஜுன் ஆக்டிங், ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே வந்து படத்தில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு படம், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் படம். கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லா ஆடியன்ஸும் போய் தேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு
ஒரு படம். பெண் குழந்தையை பொறுத்தவங்க பெத்த அப்பாக்கள் அம்மாக்கள் எல்லாருமே வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.